தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. இந்த அதிசக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பார்த்திங்கன்னா 4/8/2024, அதாவது நாளைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏன் அதிசக்தி வாய்ந்த அமாவாசைன்னு நம்ம சொல்கிறோன்னா, கிரகணத்துக்கு சமமான ஒரு அமாவாசை தான் இந்த அமாவாசை. 1000 மடங்கு சக்தி கொண்ட இந்த அமாவாசை யாரும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் அவசரமாக இந்த பதிவை நம்ம போடுறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசைங்க அது. நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 1000 மடங்கு சக்தி கொண்ட ஒரு அமாவாசை தான் இது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மாந்திரிக பயிற்சி எடுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த அமாவாசை நாளை தவற விடாதீங்க. மாந்திரிக பயிற்சியில் இருக்கிறவங்க இந்த அமாவாசைக்கு நீங்கள் குளிகை காலம்னு பார்த்துட்டு, அந்த குளிகை காலத்தினுடைய டைமை பாருங்கள். அந்த குளிகை காலத்தில் உட்காந்து நீங்கள் மந்திரங்களை உருவேற்றுங்க. படையல் வச்சு மந்திரங்களை உருவேற்றுங்க. அப்படி மந்திரங்களை நீங்கள் உருவேற்றும் போது 108 உருவேற்றினாலே போதும், உங்களுக்கு உடனே சித்தி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண் பெண் வசியம் செய்கிறவங்க அமாவாசை நாளில் செய்கிறது நிச்சயம் நடக்கும். அதுவும் எந்த அமாவாசை நாளில் செய்கிறது உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை செய்யும். ரொம்ப பவராக இருக்கும். சரிங்களா? ஆண் பெண் வசியத்துக்கு ரொம்ப உகந்த நாள் இது. இதில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தவறவே தவறாது. அப்படியே சொன்ன மாதிரி நடக்கும். அவ்வளோ சக்தி கொண்ட ஒரு நாள் தான் இது. இன்னொன்று இந்த கழுப்பு கழிக்கிறதாகட்டும், இல்லை ஏவல் செய்வினை ஓட்டுறதாகட்டும், இறங்காத ஏவல் கூட, இப்போது நீங்கள் என்ன தான் மந்திரம் போட்டாலும் நான் இந்த ஏவல் இறங்கலை அப்படின்னா, உடனடியாக இந்த இந்த அமாவாசையை நீங்கள் தவற விடாமல் மந்திரத்தை, ஏவல் ஓட்டக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சும்மா சாதாரணமாக அந்த திருநீர்லேயே உருவேற்றி அது சும்மா ஒரு 3 போட்டு வைக்கிறதுக்குள்ளே சரிங்க, அந்த ஏவல் உடனே இருக்கிற இடம் தெரியாத போயிடும். ஏன்னா அவ்வளோ சக்தி கொண்ட இந்த இது அமாவாசை. அதனால் நீங்கள் இந்த அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க. சரிங்களா? எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். மைய அரைக்கிறவங்க மைய அரைச்சி உருவேற்றுங்க. மந்திரங்களை சித்தி பண்ணுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நிறைய நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். லக்ஷ்மி வசியம் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான லக்ஷ்மி வசியங்கள் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் இருக்கும். அப்படி அந்த 48 நாட்கள் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஒரே நாள் நீங்கள் இந்த பூஜையில் இருந்தீங்கன்னா போதும். காலையில் 1008, மத்தியானம் 1008, ஈவினிங் 1008, இந்த 3 நாட்கள் 3 டைம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உடனடியாக லக்ஷ்மியோட 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்ட ஆச்சாரம் கடைபிடித்து என்ன விரதம் இருக்கிறீங்களோ அதனுடைய பலன் இந்த வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். அமாவாசை நாளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 48 நாள் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு விரதம் இருந்தீங்கன்னா அதில் கிடைக்கிற பலனை விட 1000 மடங்கு பலன் இதில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு லக்ஷ்மி வசீகரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா, லக்ஷ்மி கூப்பிட்ட உடனே ஓடி உங்கள் வீட்டில் நிற்பாங்க. லக்ஷ்மி வாசம் உங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அஷ்டலக்ஷ்மியும் தாண்டம் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தியான ஒரு அமாவாசைங்க. நான் மீண்டும் மீண்டும் திருத்தமாக சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இதை யாரும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கடன் தீர்றதுக்கான வழிபாடு நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறோம். அந்த வழிபாடை நீங்கள் 48 நாட்கள் இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரே நாளில் செய்யலாம். அதை கரெக்டாக பண்ணுங்கள். சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக க்ளீனாக வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி தெளிவாக பண்ணுங்கள். அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, இந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து சுத்தமாக நான் விடுபடணும். எதிரி தொல்லை எனக்கு இருக்கவே கூடாது. எனக்கு எதிரினே இருக்கக்கூடாது. ஒன்று இருந்தால் எனக்கு நண்பர்களாக இருக்கணும். நண்பர்களாக ஆகிடணும். எதிரிகளாக இருந்தாலும் எனக்கு வசியமாகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அந்த பூஜை முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறோம்.
அதே மாரி அந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளும் அதில சொல்லியிருக்கிறேன். அதையும் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க. அந்த அமாவாசை அன்னைக்குங்காட்டி நீங்க கரெக்ட்டா நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாரி இந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடக்கூடிய வீடியோக்கள பார்த்துட்டு, தெளிவா அதில சொல்லியிருக்கிற மாரியே நீங்க முறைகள ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிரி தொல்லை இனி இருக்காது. உங்கள எதிர்த்து அங்க யாரும் நிக்க மாட்டாங்க. உங்க குரல் தான் ஓங்கி இருக்கும். அதனால தைரியமா செய்யுங்க. இந்த அமாவாசைய தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு காரணமே அதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைங்க. கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய கஷ்டங்கள சொல்லி அ அழுங்க. பாவங்கள போக சொல்லி அழுங்க. 40 வருஷம் பாவமா இருந்தாலும், அத தீர்க்கக்கூடிய சக்தி இந்த அமாவாசைக்கு உண்டு. போக்கக்கூடிய சக்தி இந்த அமாவாசைக்கு உண்டு. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லத செய்யுங்க. 4 பேருக்கு உதவி செய்யுங்க. நல்லதே செய்யுங்க. அ எனக்கு கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்டின்னா, எ ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு, நீங்க அங்க ஒரு வேண்டுதல வச்சுட்டு, கோயில சுத்தி வரீங்கன்னு வச்சுக்கங்க. எனக்கு போறதுக்கு கூட காசு இல்ல. கண்டிப்பா போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அழுத்தம் திருத்தமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா, இந்த ஆன்மீக பாதைய தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லைங்க. ஆன்மீக பாதையில நீங்க நிச்சயம் முன்னேறலாம். இந்த ஒரு நாள் நீங்க பயன்படுத்துற முறைகள எந்தெந்த விஷயங்கள் தேவையோ, நிச்சயம் பார்த்து ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. உடல்கட்டு மந்திரம் சித்தி பண்றதுனாலும், உடல்கட்டு மந்திரத்த சித்தி பண்ணிக்கலாம். உடல்கட்டு தாயத்து எழுதி வச்சுக்கலாம். உடல்கட்டு தாயத்து 1, 2 இல்ல. ஒரு 50, 100 கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க. எந்திரத்துக்கு உயிர் ஊட்டக்கூடிய அஷ்டகர்ம மை, இல்ல ஏரஞ்சல் மை. அத செய்முறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாரி நீங்க அதையும் செய்யலாம். மாந்திரீகத்தில, ஆன்மீகத்திலும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த விஷயங்களோ, எல்லாத்தையுமே டோட்டலா இதில தாராளமா செய்யலாம். இதில எந்த ஒரு தோல்வியுமே ஏற்படாதுங்க. நீங்க செய்ற வேலைகள் எல்லாமே வெற்றி தான் வரும். இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். நல்லதுக்காக மட்டும் செய்யுங்க. கெட்டத வேலைகள செய்யாதீங்க. கெட்ட வேலைகள செஞ்சீங்கன்னா, அப்போதைக்கு நல்லா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். கடவுள் வந்து சும்மா எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதனால நிச்சயம் தண்டனை குடுப்பாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லத செய்யுங்க. நம்மளுடைய பாவங்கள் போகட்டும். பாவத்த பண்ணி நம்ம என்னத்த பண்ண போறோம்? நம்ப இப்ப எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து கடன் பிரச்சனையால எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்கலாம் சந்தோஷமா வாழணும். ஒரு எனக்கு வந்து மனசுல நிம்மதியே இல்ல. ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தெளிவு இல்ல. வாழ்க்கை ஒரே கவலையா இருக்குது. அப்படின்றவங்க நேரா சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மீன்களுக்கு, தெப்பக்குளத்துல இருக்கிற மீன்களுக்கு பொரி வாங்கி போடுங்க. பசுமாட்டுக்கு ஆ அகத்திக்கீரை எடுத்துன்னு போய் குடுங்க. தர்பப்புல்லு புல்லு எடுத்துன்னு போய் குடுங்க. தர்பப்புல் அந்த இதுக்கு கோயிலுங்களுக்கு எடுத்துன்னு போய் வைங்க. இந்த மாரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க செய்ய உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் இதில உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்கும். நீங்க பின்னாடி என்னைக்குமே சந்திக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேறினே போகுங்க. அதுவும் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு செய்தீங்கன்னா, நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதில எந்தவித சந்தோஷமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. நீங்க தெளிவா நீங்க முடிவெடுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா இருக்கலாம். சரிங்களா? நீங்க இந்த மாரியான கவலைகள் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு, நீங்க சிவன்கிட்ட போயிட்டீங்கனாலே, நீங்க எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சிவன போய் வழிபடுங்க. முருகன போய் வழிபடுங்க. விநாயகர போய் வழிபடுங்க. ஏகப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எந்த மன கஷ்டமா இருந்தாலும், தோல்வியா இருந்தாலும், அ நீங்க போயிட்டு கடவுள்கிட்ட முறையிடுங்க. மண்டியிட்டு கதறுங்க. கண்ணீர் விடுங்க. எனக்கு இந்த மாரி இந்த கஷ்டங்கள் இருக்குது. இந்த மாரியான எனக்கு சோதனை இருக்குது. என்னுடைய கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள சண்டை, பிள்ளைகள் இல்ல, குழந்தைகள் இல்ல. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்க உங்களுடைய கஷ்டங்கள சொல்லி கடவுள்கிட்ட கண்ணீர் விடுங்க. தப்பு கிடையாது. அப்பதான் வந்து கடவுள் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள பார்த்து சரி செய்வாரு. கடவுள்கிட்ட முறையிடுறவங்க யாருமே இன்னிய வரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அதனால நிச்சயம் வந்து சிவன்கிட்ட போங்க. பிரதோஷமானா கோயிலுக்கு போங்க. ஒரு நல்லது செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது தானம் தர்மத்த செய்யுங்க. உங்களால ஒரு 4 பேர் சாப்பிட்டோம். அந்த புண்ணியம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேரணும்.
சொத்து பத்து சேர்த்து வைக்கிறத விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது தான் நல்லது. பாவத்தை நீங்கள் போக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளில் உங்களால் எவ்வளோ பேருக்கு நீங்கள் உணவு அளிக்க முடியுமோ, உணவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு உணவு கொடுங்க. உங்களால் ஒரு 2 பேருக்கு ஆனாலும் சரி, சாப்பிட இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ரூபாயை கொடுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் தாங்க வரும். உங்களுடைய பாவம் கழிகிறதுக்கும் வரும். அதே மாதிரி முடிஞ்ச வரை நல்லதே செய்யுங்க. நல்லதே நடக்கும். நிச்சயம் கடவுளுடைய துணை, உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.